இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது நல்லது, நம்மை சார்ந்தவுடைய ரட்சிப்புக்காக நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜெபத்துல காத்திருக்கணும், அவரோடு நம்ம பேசணும், அவர் நம்மோடு பேசணும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தரின் வேலைக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதினதின் காலத்துல ஆண்டவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்வார். 3ஆம் அதிகாரம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 முதல் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. எல்லாவற்றிற்கும் நம்ம செய்கிற எல்லா காரியங்களுக்கும், பிறக்க இறக்க, ஒரு இது நட, அதை பிடுங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்தந்த காலங்கள் வரும்போது எல்லா காரியங்களும் நமக்கு நேரிடும். அதினதின் காலத்துல ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை 7 மாதங்கள் முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த 7 மாதத்துல நிறைய காரியங்கள் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம், அது இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேலை வரும்போது ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. கானா ஊர்ல கல்யாண வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டாங்க. அங்க திராட்சரசம் குறைவுபட்டது அப்படின்னு சொல்லி இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவிடத்துல வந்து சொல்லும் போது, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என் வேலை வரவில்லை, அங்க ஏற்கனவே திராட்சரசம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு, ஆனாலும் என் வேலை வரல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த அந்த திராட்சரசத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அற்புதமான ஒரு அற்புதத்தை அந்த கானா ஊர் கல்யாண வீட்டுல செஞ்சாரு. அந்த புதியதான ஒரு திராட்சரசத்தை ஆண்டவர் உருவாக்குனாரு. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். அவருடைய முதலாம் அற்புதம் அப்படின்றது அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு அப்படின்னா மிகப்பெரிய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். ஒருவேளை காத்து சோர்ந்து போயிருக்கீங்களா? அவருடைய வேலைக்காக நீங்க காத்திருக்கும் போது அந்த வேலையில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அற்புதமாய் அது நடக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபித்திருப்போம், இன்னும் பதில் வரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அவருடைய வேலை வரும்போது, ஏற்ற வேலை வரும்போது ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருவார். அந்த ஜெபத்திற்கு பதில் தருவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் காலம் நிறைவேறின போதுதான் என்ன செஞ்சாரு? ஸ்திரீயினிடத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலத்தையும் அவருடைய வேலையையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வேலை நிறைவேறும் போதுதான் எல்லா காரியமும் நடக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுக்கு முன்பதாக ஐயோ எனக்கு இது வேணும், இது எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முட்டி மோதி அலை மோதி நம்ம இருந்தாலும் அந்த காரியம் நமக்கு நிறைவேறாது. அவருடைய வேலை வரும்போதுதான் அது நிறைவேறும் அப்படின்றதுல நம்ம வந்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம சோர்ந்து போகாம நம்ம இருக்கிறதற்கு அவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கணும். காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். யோசேப்பு எடுத்துக்கோங்க, அவனுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு 17ஆவது வயதுல. அந்த தரிசனத்துல அவன் வந்து காத்திருந்தான். ஆனா அவனுக்கு ஏற்பட்ட சோர்வுகள், அவனுக்கு ஏற்பட்ட நிறைய விதமான அசௌகரியமான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில நடந்தது. அவனுடைய சொந்த சகோதரர்களால் அவன் நினைச்சுதான் விற்கப்பட்டான், அவன் வேற தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அப்ப அவன் நினைச்சு பார்த்திருப்பான், அந்த சகோதரர்கள்ட்ட தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவருடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, மற்ற சகோதரருடைய அரிக்கட்டுகள்லாம் குனிந்தது, அவரை பணிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்போ ஒருவேளை அவன் நினைச்சு பார்க்கலாம், அவனுடைய தரிசனம் எப்படி நிறைவேறும்? என்னுடைய சகோதரர்கள் என்ன விட்டுட்டாங்களே அப்படின்னு அவன் சோர்ந்து போகல. ஆண்டவருடைய நேரத்துக்காக, அவருடைய வேலைக்காக அவன் காத்திருந்ததுனால அவன் வந்து என்ன செஞ்சான்? எகிப்து தேசத்துக்கு முழுவதுமா அதிகாரியானா. அவன்கிட்ட கேட்காம கையை காலை நீட்டக்கூடாது, அந்த அளவுக்கு அவனுக்கு அதிகாரத்தை அந்த பார்வோன் ராஜா கொடுத்திருந்தாரு. இவனுடைய சகோதரர்கள், இவனுடைய பெற்றோர் எல்லாருமே வந்து இவனை பணிந்து கொண்டார்கள் அப்படின்றது பார்க்கிறோம். அவனுக்கு நிறைய வருஷம் கழிச்சுதான் அந்த தரிசனம் நிறைவேறினது அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய தரிசனம் உங்கள் வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு குறிக்கப்பட்ட காலங்கள் இருக்கும், அந்த வேலை இருக்கும். அந்த வேலை வரும் வரைக்கும் நம் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. தாவீதை எடுத்துக்கோங்க, தாவீது வந்து என்ன செய்தான்? அபிஷேகம் பண்ணப்பட்டான் ராஜாவாக. சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் அபிஷேகம் பண்ணினாரு, ஆனா உடனே அவன் ராஜாவா மாறல.
அவன் நிறைய டிஃபிகல்ட்டிஸ், நிறைய கஷ்டமான காரியங்களை அவன் வந்து கடக்க நேர்ந்தது. அவன் வனாந்தரத்துல வந்து என்ன செஞ்சான், இருந்தான். நிறைய மனுஷங்களால கைவிடப்பட்டான். நிறைய சோர்ந்து போன சூழ்நிலைகளுக்குள்ள அவன் இருந்தான். ஆனா அவன் இறுதியாக ராஜாவாக என்ன செய்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டான். ராஜாவாக அரசாட்சி செய்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் காலம் நிறைவேறும் போதுதான் எல்லா காரியத்தையும் அவருடைய வாழ்க்கையில வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிறைய நேரங்கள்ல நம்முடைய நேரத்தை எனக்கு இது நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை என்னுடைய படிப்பு முடிஞ்சிட்டு, என் கூட படிச்சவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை சோர்வுக்குள்ளாக நம்ம காணப்படலாம். அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடாது. நமக்குன்னு ஆண்டவர் ஒரு டைம் ஜோன் வச்சிருப்பாரு. ஒவ்வொரு நாடுகளிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் ஒரே நேரத்துல உதிக்காது. ஒவ்வொரு அந்த இடைவேளைக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இரவு நேரத்துல தான் அமெரிக்கால பகல் நேரமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு டைம் ஜோன் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இருக்குது போல நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் குறிக்கப்பட்ட நேரம் வரும்போதுதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நமக்கு குறித்திருக்கிறத ஆண்டவர் கண்டிப்பா கிடைப்பாரு. ஒரு செடி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த செடி மரமாகி அது வந்து ஒரு பூ பூத்து காய் காய்த்து கனியாகணும். அப்பதான் அந்த பழத்தை நம்ம வந்து சாப்பிட முடியும். ஆனா நம்ம வச்ச உடனே எனக்கு வந்து கனி கிடைக்கணும், எனக்கு பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. இதே மாதிரிதான் நமக்கென்று நியமிக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் குறிக்கப்பட்ட வேலையில நம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கண்டிப்பாக தருவார். ஒருவேளை இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான காரியமாக தான் இருக்கும். உதாரணமா நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு வேலை, ஒரு குழந்தை செல்வம் வேணும், திருமணம், எல்லா காரியத்துக்கும் நம்ம நம்முடைய நேரத்துல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறத விடையும் ஆண்டவருடைய வேலையில இது எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறது மிக சிறந்த காரியமாக காணப்படும். என்னுடைய காரியத்துல நான் ஒரு சின்ன சாட்சியை மாத்திரம் நான் சொல்லி இதை முடிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் வந்து சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பல வருஷங்களா நாங்கள் முயற்சி பண்ணோம். ஆனா வந்து எங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அது வீணாக போனது போல காணப்பட்டது. நிறைய நேரங்கள்ல சோர்வுற்றவர்களாய் காணப்பட்டோம். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே உங்களுடைய சித்தமான நேரத்துல எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆனா என்னுடைய திருமணத்திற்கு பிறகு 18 ஆண்டுகள் நாங்கள் அதற்காக காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதற்கு அந்த 18 ஆண்டுகள் எங்களை ஆண்டவர் வந்து உருவாக்கினார் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அப்ப அந்த வெயிட்டிங் பீரியட், அந்த கர்த்தருடைய வேலைக்காக நம்ம வெயிட் பண்றோம், காத்திருக்கோம் அப்படிங்கும்போது அந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதே போல நீங்க காத்திருக்கிற காரியங்கள்ல ஆண்டவருடைய நேரம் வரும்போது ஆண்டவர் உங்களுக்காக செயலாற்ற வல்லவரா இருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் எனக்கு தரணும், அந்த வேலை எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? தரின் வேலைக்காய் காத்திரு, கலங்கிடாமலே காத்திரு, அவர் நடத்துவார் நிச்சயமாய், அவர் வேளை வரட்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. கர்த்தரின் வேலைக்காக நாங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானித்தோம். எல்லா காரியங்களையும் நீங்க எங்களுக்காக முன்குறித்து வைத்திருக்கீங்க. அந்த வேலை வரும்போது எங்களுக்கு நிறைவேற்றி தருவீங்க அப்படின்ற நிச்சயத்தை நாங்கள் ஆண்டவரை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாகவும், அந்த நிச்சயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக மாத்திரம் இல்ல, அதில் நிலைத்து உடைய சித்தத்துக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. அநேக நேரத்துல ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டு சோர்ந்து ஆண்டவரே நாங்கள் பலன் குன்றினவர்களாக, நாங்கள் சோர்வுள்ளவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். உம்முடைய வேலையில எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நீங்க தருவீங்க அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த உம்முடைய வேலைக்காக நாங்க காத்திருக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கட்டளையிடுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள அவருடைய வேலைக்காக காத்திருக்கும் கிருபைகளை ஆண்டவர் தந்தருள்வாராக. ஆமென்.